இங்கே பாரு கால் சைடு ஒரு மூமெண்ட்டு வருது. பட் அந்த மூமெண்ட்டு எஸ் கால் சைடு இருக்குது மூமெண்ட்டு. ஸ்கேல்பர்ஸ்க்கு மூமெண்ட் வந்துடுச்சு. ஜோன் ஸ்கேல்பர் ஜோன் 5-10 பாயிண்ட் ஸ்கேல்ப் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் இருக்கு, புல் பேக் ஆகும் கால் சைடு, டோன்ட் வரி. இது புல் பேக் ஆகும். இதில் ஹாஃப் எடுத்துங்க, நான் 100க்கு 1 கொடுத்துக்கிறேன். இதில் பாதி கூட எடுத்துக்கலாம், 95 வரைக்கும் கூட போகலாம் நீங்கள். இது புல் பேக் ஆகும், கால் போகும். இந்த செகண்ட்ஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எஸ் என்எஃப் 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 இங்கே வேணாம், இங்கே என்ட்ரி வேணாம். இங்கே சார் கால் சைடு ஹோல்ட் பண்ணவா, நான் குயிட் பண்ணிடவா சார்? கால் சைடு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கம்மா, கொஞ்ச நேரத்துக்கு தான். என்ட்ரி எக்ஸிட் பண்ணிக்கோங்க, இப்போ கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ. இப்போ ரிவர்சல் வரும், அது சின்னதாக கீழே வரும், பெருசாலாம் இல்லை, சின்ன. இது ஒரு சின்னதாக இந்த கேண்டல்லே பாதி கேண்டல் வரைக்கும் வரும் கீழே, 92 வரைக்கும் கீழே வரும். அது இவ்வளோ தூரத்துக்கு கீழே வரும். பட் இப்போதைக்கு மூவ்மெண்ட் நம்மளுக்கு கால் சைடு தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கால் சைடு பெரிய மூவ்மெண்ட்டுக்கு காத்துன்னு இருக்கு. ஸ்கேல்பர்ஸ் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். இது வரைக்கும் வரும் கீழே, திருப்பி ஒரு புல் பேக் ஆகும். இப்போ புட் சைடு ஒரு க்ரீன் வரும் பாருங்க. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம சப்போர்ட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கு சென்டரில். ஸோ கால் சைடு மேஜர் பொசிஷன். இது வெறும் ஸ்கேல்பிங் மோடில் மட்டும் ட்ரெயின் பண்ணுங்க, ஸ்கேல்பிங்கில் மட்டும் பெருசாலாம் பண்ணாதீங்க. கால் சைடு மட்டும் எதிர்பார்க்குறோம், கால் சைடு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் அது கொஞ்சம் மூமெண்ட்டு வேறு மாதிரி காட்டுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது ஸ்டாப் லாஸ் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம். பட் இன்னும் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகல, மேஜர் மூமெண்ட் கால் சைடு ஸ்டார்ட் ஆக வேண்டியது பெண்டிங், கொஞ்ச நேரம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கால் சைடு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ் எஸ் யூ கேன் என்டர். ஸ்டாப் லாஸ் பெருசாக வச்சுங்க, ஸ்டாப் லாஸ் பெருசு, என்டர் ஸ்டாப் லாஸ் பெருசாக வச்சுங்க, ஸ்டாப் லாஸ் பெருசாக வச்சுங்க, என்டர். எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்? யூ கேன் வெயிட் டில் 112 ஃபர்ஸ்ட் டார்கெட், 127 செகண்ட் டார்கெட். 112 இது ஃபர்ஸ்ட் டார்கெட், டார்கெட் 1. எஸ் ரீட்டைன் இந்த ட்ரேட். கொஞ்சம் சைட்வைஸ் வரும், எக்ஸிட் பண்ணிட்டு கூட திரும்பி எடுத்துக்கலாம். ஒரு புல் பேக் சின்னதாக தான் வரும், ரொம்ப நேரம் வராது. ஒரு புல் பேக் வரும், வேகமாக வரும், ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி. திரும்பி ஒரு ட்ரேட் என்ட்ரினா ஸ்கேல்பிங்லேயே இருங்களா, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். திருப்பி ஒரு என்ட்ரி கால்லே சொல்கிறேன், திருப்பி புல் பேக் ஆகும் அது. திஸ் வில் புல் பேக் அகெயின். ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க, ஏன்னா திடீர்னு அந்த ஃப்ரீ கேண்டல் வந்துச்சுன்னா மேலே ஏறப்போகுது. புட் சைடு கால் சைடே வாட்ச் பண்ணுங்க. மேஜர் ட்ரெண்டு வந்துன்னுக்குது கால் சைடு, பெரிய பிளேயர் வரப்போகிறாங்க. எஸ் யூ கேன் என்டர் நவ். பிளாஸ்ட், ஒரு பிளாஸ்ட் வரப்போகுது, இல்லைனா எக்ஸிட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே, இது மேலே 144க்கு மேலே ஒரு ரிவர்சல் வரணும், டச் ஆகிட்டு 114 பெரிய கேண்டல் பிரேக் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 114 பெரிய கேண்டல் உடையணும், ஒரு பெரிய கேண்டல் வரணும், வெயிட் பண்ணலாம். எஸ் எக்ஸிட். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க, இன்னொரு ரவுண்டு உள்ளே போடலாம். கால் சைட் தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் பெருசாக போட்டவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, குட்டியாக போட்டவங்களுக்கு தான். The second target is 129. Second target is 129, it is hit. Third target is 165. 165 will be the third target. 151 will be the third target. 151 is the third target. Stop loss trial பண்ணிக்கோங்க. 151 is the third target. நம்ம ஏரியாவும் வந்துடுச்சு. 151 is the third target. கொஞ்சம் புல் பேக் ஆகுது, லைட்டாக புல் பேக் ஆகுது.
கேன் ஸ்டே இன் த ட்ரேட். யூ கேன் ஸ்டே இன் த ட்ரேட். ஏன்னா நம்ம ப்ராஃபிட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் சின்னதாக கால் சைடு ஹெவி மூமெண்ட் வரப்போகுது. ஹெவி மூமெண்ட் 191. Next 176 is the target. 176 you can target. கொஞ்சம் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணே வந்துருங்க. எஸ், மூமெண்ட் பெருசாகுது, பெரிய மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இட் வில் புல் பேக், டோன்ட் வரி. சுரேஷ் 8K profit, 42 Pepsi, 1500, 20K Bharati, 15K Pepsi. wow 20K, 8K. ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ட்ரேட் நீங்க எடுக்கலன்னா மீதி பேர் விட்டுடுங்க. இன்சிஷன் ப்ராஃபிட் நோட். ஸோ Thank you, sir. one second. How was the trade today? Nice. நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. 42K, 1500 other things. So beautiful. ஸோ இது கமெண்ட்ரி யூஸ் ஆகுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப யூஸ் ஆகுது சார். ஏன்னா இப்போ லாட் சைஸ் எல்லாம் நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்களா when I give a commentary? Good. Thank you for joining live. Okay, we'll end the session. Thank you. சார் நீங்க கூட இல்ல பண்றீங்களா? நம்ம ஆஃப்டர்நூன் கூட இல்ல ட்ரேட் பண்றீங்களா சார்? கொஞ்சம் நான் டிசைட் பண்ணி சொல்றேமா, because yesterday I had a work, I didn't do it. Tomorrow we have a work, I'll not be trading tomorrow trade இருக்காது. I have some work. இன்னைக்கு ட்ரேட், நாளைக்கு ட்ரேட் பண்ணலமா full day. I'm letting it. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. Thank you so much.